புள்ளும் சீலம் வினகான் புள்ளரையன் கோயிலில் வெள்ளை விழிச்சங்கில் பேரரவம் கேட்டிலையோ பிள்ளை எழுந்தீராய் பிள்ளை எழுந்தீராய் பேய்மோலை நஞ்சுண்டு பிள்ளை எழுந்தீராய் பேய்மோலை நஞ்சுண்டு கள்ளச்சகடம் கலக்களிய காலோச்சி வெள்ளத்தரவில் தூயில் அமர்ந்த வித்தீனை உள்ளத்து கொண்டு முனிவர்களும் யோகிகளும் மெல்ல எழுந்து அறியற்ற பேரரகம் மெல்ல எழுந்து அறியற்ற பேரரகம் உள்ளம் புகுந்து குளிர்ந்தேலோரெம்பவை ஆண்டாளும் தோழிமார்களும் நப்பினை எழுப்புகிறார்கள். அடியார்களை முன்னிட்டு எழுப்புவதாக அமைந்துள்ளது இந்த பாசுரமான புள்ளும் சினம்பினகான் புள்ளரையின் கோவில். முதல் 2 பாசுரத்தில் ஆண்டாள் செய்யாதன செய்யோம் அப்படின்னு சொன்னான். அந்த செய்யாதன செய்யோம் என்ன சொன்னாலோ புள்ளும் சிலம்பினகான்னு 10 பாசுரங்கள்ல அந்த அனுஷ்டித்து காண்பிக்கிறா உலகத்துக்கு. அவ அனுஷ்டானம் ரொம்ப முக்கியம். தற்போதைய உலகத்துல நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியறது. ஆனா அனுஷ்டானம் அந்த அளவுக்கு இருக்கா அப்படின்னா அது ஒரு கேள்விக்குறி. விஷயம் தெரிந்துக்கிறது பெரிய விஷயம் இல்லை, அதை அனுஷ்டிக்கிறது எப்படி அப்படிங்கிறத ஆண்டாள் இந்த பாசுரங்களில் 10 பாசுரங்களில் காண்பிக்கிறார். உள்ளும் சினம்பினகான் தோழிமார்கள் நப்பினை எழுப்பும்போது விடிஞ்சிருத்தே எழுந்துக்கலையா அப்படின்னு கேட்கிறார். விடிஞ்சதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு நப்பினை கேட்கிறா. உள்ளே இருந்து நாங்கள் வந்திருக்கோமே அது போராதா அப்படின்னா, விடிஞ்சது அப்படின்னு உணர்ந்து தானே வந்திருக்கோம் அப்படின்னா உங்களை நீங்கள் வந்ததை வச்சு நான் சொல்ல முடியாது. ஏன்னா உங்களுக்கு தூக்கமே கிடையாது. எப்பவுமே கிருஷ்ண அனுபவத்துக்காக தூக்கத்தை துறந்து விட்டு நீங்கள் சீக்கிரம் வந்திருக்கலாம், இன்னும் விடியலை, வேற எதனா இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு. புள்ளும் சினம்பினகான் இந்த அறிவற்றையான பட்சிகள், அதுங்களுக்கு அறிவில்லை, ஆனால் அது இறை தேடுவதற்காக காலையில் பேரொலியை எழுப்பி கொண்டு போகிறது இல்லையா அந்த பட்சிகள்லாம். அது போராத உனக்கு அந்த ஒலி உன் காதில் விழலையா? பட்சிகள் எழுந்தால் விடிஞ்சிறதுக்கு அது அடையாளம் இல்லையா அப்படின்னா, காலை எழுந்திருந்து கரிய குருவி கடங்கள் மாலின் வரவு சொல்லி மருள் பாடுதல் மெய்மைகளோ அப்படின்னு சொன்ன மாதிரி உங்கள் ஊரில் இந்த குருவிகளுக்கும் திருமாலின் வரவு சொல்கிறதுனால தூக்கம் கிடையாது. காத்திர சீக்கிரமே எழுந்து திருமாலின் வரவு சொல்கிறதுக்காக கூவும். அதுவும் எடுத்துக்க முடியாத, அது ஒரு உதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாத அடையாளமாக. புள்ளரையன் கோவில் திருப்பள்ளி வச்சுக்கு சங்கு உதறது அதுவும் காதல வேலையா. இப்போ புல் அப்படின்னா கருடாழ்வான். கருடாழ்வானை சொல்லி புள்ளரையன் அப்படின்னா கருடனுடைய சுவாமியான நாராயணன். அந்த நாராயணனை எழுப்புவதற்காக கோவிலில் சங்கு உதறான். அந்த சங்கனுடைய ஒலி உன்னுடைய காதல விழறையா? விடிஞ்சிருத்து அப்படிங்கிறா. விடிசெங்கன் பொழுது விடிஞ்சிருத்து அப்படின்றது ஒரு அடையாளம் இல்லையா? பிள்ளாய் பிள்ளாய் அப்படின்னு சொல்லும்போது, பிள்ளாய் உன்னுடைய அழகை பார்க்கறதுக்காக நான் வந்திருக்கோம். நீ எங்கள் பேச்சை கேட்டு திருப்தி அடையணும். அப்படி திருப்தி அடையாமல் உன்னுடைய பிள்ளைத்தலத்தை காமிக்காத, அடம் பிடிக்காத, எழுந்து கடகடன் எங்களோட சேர்ந்துட்டு பகவானை அனுபவிக்க போகலாம் வா அப்படின்னு. ஏன்னா அந்த பகவான் எப்படிப்பட்டவனா, பேய்முலை நஞ்சுண்டவன் அவன். பேய் முலை பகவானான கிருஷ்ணன் அந்த பூதனையை
ஸ்தனத்தை இறுக பிடித்துக் கொண்டு கோபத்துடன் கூடியவனாக உயிருடன் சேர்த்து குடித்தான் அல்லவா? ஸ்ரீ பாகவதத்தில் சொன்ன மாதிரி அந்த பேய்முலை நஞ்சுண்டு அப்பேற்பட்ட கண்ணனை கொண்டாடவா? கள்ளச்சகடம் யசோதை ஒரு வண்டியை நிறுத்துறா, அது குழந்தையை விடுறா. அந்த வண்டியை தன்னுடைய கட்டழியும்படியாக திருவடிகளை உதைத்து அந்த வண்டியாக வந்தவன் சகடாசுரன். அந்த சகடாசுரனை கொன்ற அந்த கிருஷ்ணனை அனுபவிப்போம். வெள்ளத்தரவில் துயிலமந்த வித்து அது. யாரு? கிருஷ்ணன். எப்பேற்பட்ட வித்து அப்படின்னா அத்தனை அவதாரங்களுக்கும் வித்து. அவன் சயன திருக்கோலத்தில் இருக்கும்போது ஜெகத்ரக்ஷனை சிந்தை செய்து கொண்டு கிடக்கை. எப்பயுமே அப்படிதான் இருக்கான் அவன். பார்க்கும்போது அது தூக்கமாக தோன்றும். அது ஒரு ஜெகத்ரக்ஷனை பற்றி சிந்தை செஞ்சுட்டு ஒரு யோகத்தில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளத்தில் அமர்ந்த துயிலந்த வித்து அது. விராட்டிமார்களின் போகத்தை கூட நினையாமல் அந்த வித்தானது அவதாரங்களுக்கெல்லாம் விதையாக இருப்பவன். வேதங்கள் அனந்தம் அப்படின்னு பகவானை சொல்றது. அவதாரங்களை அனுபவித்து சமுந்திரேதம் அப்படின்னு அவதாரங்களுக்கே மூலபூதனான ஸ்ரீராப்திநாதன் அந்த இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணன் அவனை உள்ளத்துக்கொண்டு அவனை மனசுல வச்சுண்டு முனிவர்களும் யோகிகளும் இந்த நித்தியசூரிகள் அப்படின்னா அங்க இருக்க வைகுந்த தமரரும் முனிவரும் அப்படின்னு எப்பவுமே பகவான் அவதாரம் பண்ணும்போது அவள் அவதாரம் பண்ணி இந்த மதுரா நகரத்துக்கும் பின்னாடி பிருந்தாவனத்துக்கும் வந்திருக்கிறார். அப்பேற்பட்ட முனிவர்கள்லாம் வந்திருக்கா. அதனால் நீ மெல்ல எழுந்து வா. மெல்ல எழுந்து வானா எப்படி? தடால்னு திறக்காது, மெல்ல எழுந்து வா. இப்படி கர்ப்பிணிகள்லாம் குழந்தைக்கு நோவு வராமல் எழுந்திருப்பார்களோ இவர்களும் அந்தர்யாமி பகவானுக்கு ஒரு தீங்கும் வராதபடி மெல்ல எழுந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எப்படி சொல்றா அப்படின்னா, நம்ம அகத்தில் கோயிலாழ்வார் வச்சிருப்போம். காத்தால அந்த நடையை திறக்கும் போது தடால்னு திறக்கக்கூடாது. அதுக்குன்னு சில பாசுரங்கள் உண்டு. கையை தட்டுவா, கையை தட்டி மெல்ல எழுப்புவா. இன்றைக்கும் அது ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய ஆத்துல இது வழக்கமாக கொள்கிறோம். ஆண்டாலும் இது மெல்ல எழுந்து வரணும். பிரகல்லாதனானவன் எப்படி இந்த அசுரனாகிய இரண்யகசிபனுடைய கிங்கரர்கள்லாம் பிரகல்லாதனை கூட்டுன்னு போகும்போது அந்த ஹரியை நெஞ்சினால் தரித்து கொண்டவன் பிரகல்லாதன். கீழே விழும்போது பிரகல்லாதவன் அந்த மலையிலேருந்து விழும்போது அவன் தன்னுடைய நோவை பொருட்படுத்தாமல் எம்பெருமானுக்கு என்ன வருகிறதோ அப்படின்ற பயத்தினால தன் கைகளாலே மார்பை புதைத்து கொண்டு எம்பரானே நோக்கி அருள வேண்டும் அப்படின்னு வேண்டினானாம். ஏன்னா மனசுல பகவான் இருக்கிறதுனால அந்த பகவானுக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு. அப்பேற்பட்ட பக்தி அவனது. அப்பேற்பட்ட பக்தி கொண்ட பிரகல்லாதன் எப்படி மெல்ல எழுந்து வந்தானோ அப்படி நீயும் எழுந்து வா. ஹரி அப்படின்ற ஒரு சர்வ பாவங்களையும் போக்கக்கூடியவன் அந்த ஹரிநாமத்தை நாம் உச்சரிப்போம்.